திருநெல்வேலினாலே லாலக்கடை அல்வா தான் ஃபேமஸ்னு நினைப்பீங்க. எங்கள் ஊர் பரோட்டாக்கு சிக்கன் சால்னாவும் ஃபேமஸ் தான். அப்படியே 2 பரோட்டாவை பிச்சு போட்டு சிக்கன் சால்னாவை ஊற்றி சாப்பிட்டா டக்குன்னு ஒரு குக்கர் எடுத்து 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 வெங்காயத்தை நைஸாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதும் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து வதக்குங்க. லைட்டாக வதங்கினதும் கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த சால்னாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் சிக்கனை சேர்த்து மசாலாவோட நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் தேங்காய், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் சோம்பு, முந்திரி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை குக்கர்ல ஊற்றி 3 விசில் விட்டு எடுத்தா பக்காவான திருநெல்வேலி சால்னா ரெடி. அப்படியே 2 பரோட்டாவை பிச்சு போட்டு சிக்கன் சால்னாவை ஊற்றி சாப்பிட்டா